ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் வெள்ளனாவே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெளியூர்லேயே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் மட்டன் கிடைக்கும், ஃபிஷ்ஷு கிடைக்கும். அதன் மீறி கோழி வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராய்லர் கோழி தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஊருக்கு வந்தால் நாட்டுக்கோழி தான் வாங்கி சாப்பிட்றது. மேக்ஸிமம் வந்து நாங்கள் மட்டன் தான் எடுப்போம். சம்டைம்ஸ் வந்து ஃபிஷ்ஷு வந்து உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷுமே வாங்குவோம். ஸோ வந்துட்டு இப்போ அம்மா வந்து நான் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து கோழி குழம்புலாம் வச்சுட்டாங்க. நான் வந்து எடுக்கிறதுக்கு இடையில எடுக்காமல் கொஞ்சம் பிஸி ஆயாச்சு. ஸோ வந்து இதான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு. சூப்பரா இருந்துச்சு. நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி அம்மா கையில சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு வாங்கின கரும்பெல்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அத வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெட்டி குடுத்துட்ருக்காங்க. அதாவது நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் கரும்பு சாப்பிட்றதும் வந்து ஒரு வகையில நல்லது தான். ஏன்னா வந்து கரும்பு வந்து டைஜஷனுக்கு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இப்போ கரும்பு வந்து வெட்டிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் போயிட்டு கரும்பு வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பிஞ்சு கரும்பு மாரி தான் இருந்துச்சு. கரும்பு வந்து நல்லா விளைஞ்ச மாரி இல்ல. ஸோ இனிப்புமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. சரி கிடைச்ச வரைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தர சொல்லி கேட்டிருந்தோம். நானும் வந்து கரும்பு எடுத்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் நானு. நான் பாட்டுக்கு மரத்தடியில நல்லா அந்த நிழல் சூப்பரா இருந்துச்சு அந்த வெயிலுக்கு. பாருங்க எங்க அம்மா வெட்டி மொத்தமா குடுத்துட்டாங்க. நானும் என் பையனும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். என் பையனுக்கு வந்து இந்த கரும்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையன பாருங்க. அவனுக்கு கரும்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து இந்த வில்லேஜ் லைஃப் அவனுக்கு அவ்ளோ பிடிக்குது. நல்லா என்ஜாய் பண்றான். இந்த இங்கேருந்து வந்து ஊருக்கு வரணும்னாலே அவனுக்கு அவ்ளோ கவலையா இருக்கும். ஏன்னா வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு வந்து படிக்கிறது இருக்கும். இன்னொன்னு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ வந்து இது 2மே இல்லாதது வந்து இங்க வில்லேஜுக்கு வந்தா தான், அம்மா வீட்டுக்கு வந்தா தான். ஸோ அதனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாபு இருக்கான்ல, இவன் வந்து அங்கிட்டு, இங்கிட்டு ஓடி போயிர்றான். ஸோ வந்து வீட்ல இருக்கிறதே இல்ல. அப்படியே வந்து பார்த்தாலும், இப்ப நாங்க வந்து பக்கத்துல காட்டுக்கு வந்து நாங்க வந்து அம்மா புல்லு புடுங்க போறாங்க. இப்ப கூடவே நானும், தம்பியும் போவோம். நாங்க என்ன பண்ணுவோம், போயிட்டு அங்க ஒரு அண்ணி இருப்பாங்க, எங்க பக்கத்து தோட்டத்துல. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க கதை பேசிட்டு உட்காந்துருப்பேன். தம்பி வந்து அங்க அவங்க வீட்ல வந்து விளையாடுவான். எங்க அம்மா வந்து அங்கன புல்லு புடுங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அங்க போனா, பாபு நம்ம பின்னாடியே அவங்க தோட்டத்துக்கு வந்துருது. அங்க வந்து அவங்க நாய் கூட விளையாண்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதில்ல. அதனால தான் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அம்மா அந்த பெல்ட் எல்லாம் மாட்டி கொண்டு போய் கட்டி போட போறாங்க. அது வந்து கட்டி போடுறதுக்கு வேணான்ட்டு வரமாட்டேங்குது. பாருங்க, அதனால தூக்கி கொண்டு போய் கட்ட போறோம். ஸோ வந்து இப்ப பாப கட்டி போட்டுட்டு நம்ம வந்து வேண்டியது தான் காட்டுக்கு. இப்ப நம்ம கட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் வரைக்கும் பாவம் அது கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஆளுக இருந்தோம்னா கூட கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஸோ தோட்டத்துல ஒருத்தருமே இல்லைன்னா பாவம் கத்திக்கிட்டே அதை போட்டு இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன பண்றது? இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே எடுத்தது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்ல. அது வந்து ஒரு மாரி இருமிக்கிட்டே ஒரு மாரி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல மெடிசின் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த கொலா மாத்திரை அந்த மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அத அப்படியே நாய்க்கு போட முடியாதுல்ல. அதனால அத உடைச்சு பால்ல ஊத்தி அத வந்து நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைய வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு வந்து நார்மல் டேப்லெட்டு. ஸோ அதையும் வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே குடுக்க வேண்டியதான். இப்ப அது வந்து பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு தெரியாது அது வந்து மாத்திரை பாலு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொழா மாதிரி இருக்கிற மாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அ சீக்கிரமா வந்து அது வந்து மிக்ஸ் ஆகவே இல்ல. ஸோ, அதனால நான் கையில வச்சு அமுக்கி விட்டுட்டுருக்கேன். பாருங்க, இப்ப இன்னொரு மாத்திரை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பெரிய மாத்திரை, ரவுண்டு மாத்திரை. ஸோ, வந்து இத வந்து நல்லா இடிச்சு நம்ம வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி குடுத்துரலாம். மொத்தம் வந்து 2 மாத்திரை குடுத்துருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு மாத்திரை குடுத்தாச்சு. இப்ப 2வது மாத்திரை வந்து நான் இடிச்சிட்டுருக்கேன். மொத்தம் 3 மாத்திரை. இது வந்து ஒரே மாதிரி உள்ளது 2 மாத்திரை. அது வந்து ஒரு மாரி இந்த செருமுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி செருமி செருமி வந்து கக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி பாவம் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இப்ப மெடிசின்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு தனியா பால் எப்பவுமே வந்து மாட்டுப்பால் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? சரின்னு சொல்லிட்டு மாட்டுப்பால் எடுத்து வச்சிருந்ததுனால, அத எடுத்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்தா வந்து அது குடிச்சிரும்.
இந்த மாத்திரையுமே வந்து கரையவே மாட்டேன்ருச்சுங்க. ரொம்ப நேரமா போட்டு அத கரைச்சுக்கிட்டே இருந்தேன். கரையவே இல்ல. ஏன்னா முழுசு முழுசா இருந்துச்சுன்னா, பால மட்டும் குடிச்சிரும். மாத்திரை பூரா கீழ தங்கி போயிரும். ஸோ, அதனால வந்து நல்லா இது பண்ணி பாருங்க, என் பையன் கொண்டு போய் வைக்க போறான் அவன். நான் தான் வப்பேன்னு சொல்லிட்டு ஒரே இது. குடிக்குதான்னு பார்ப்போம். குடிச்சிருச்சு. ஸோ வந்து அது வந்து மாத்திரை எல்லாம் அப்படியே இது பண்ணி குடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதையுமே வந்து பால ஊத்தி பாருங்க அதுக்கு கூட டேஸ்ட் தெரியுதுங்க. டிஃபரெண்ட்டா இருக்குதுன்னு குடிக்க மாட்டேன்ருச்சு டேஸ்ட் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ குடிச்சிருச்சு அது. டேஸ்ட் பார்த்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுச்சு. அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நாங்க வந்து பேங்க் கிளம்பி போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்திருந்தோம். அங்க ஒரு 10 நிமிஷம் எப்பவுமே பேங்க் போனா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? ஸோ வெளியில வெயிட் பண்ணிட்டு, வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.